ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே குடத்தை தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்டோன்னு தானே பார்க்குறீங்க. நம்மளோட பருத்தி காட்டுக்கு மருந்து அடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்து ஊற்ற போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம மாமாவோட மக்காச்சோளத்தை பிஞ்சை சுற்றி காட்டு பண்ணி உள்ளே வரக்கூடாது, மக்காச்சோளத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு வலை போட்டு வச்சுருந்தாங்க. அதையும் ஓட்டை போட்டு கடிச்சு உள்ளே வந்து மக்காச்சோளத்தெல்லாம் சாப்பிட்டு நாசம் பண்ணிருச்சு. என்றைக்குமே நம்மளோட விவசாயம் நம்ம கையில் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே நானும் வந்துட்டேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, மழை நல்லா பெய்யாத நேரம் எதுவுமே வரமாட்டேங்கி, மழை நல்லா பெஞ்சா இந்த மாதிரி பண்ணி எல்லாமே வந்து அதை சாப்பிட்டு போயிடுது. என்னதான் பண்ணுறதுன்னே தெரியாமல் நானும் நம்ம வேலையை பார்க்குறதுக்கு அப்படியே வந்துட்டேன். இதுதான் நம்மளோட பருத்தி போட்ட காடு. இந்த காட்டுக்கு தான் மருந்து அடிக்கிறதுக்காக நம்ம தண்ணி எடுத்து ஊற்ற போகிறோம். என்ன பண்ணுறது, விதையும் நம்மக்கிட்ட கிடையாது. போய் வாங்கினா இந்த மருந்து அடித்தா தான் செடி வளருங்க, நம்மளும் அடித்து தான் ஆகணும். இந்த பருத்திக்கு மட்டும் 3-4 டைம் நாங்கள் மருந்து அடிச்சிட்டோம். ஏன்னா சிறுசில் என்னென்னா இது வளரணும் அப்படிங்கிறாங்க, பெருசானதுக்கப்புறம் பூ வைக்கணுங்கிறாங்க, காய் காய்ச்சதுக்கப்புறம் அது வெடிக்கிறதுக்கு தனியாக மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் ஒரு நாள் மாறும், மாற்றலாம், நம்ம மாற்றி காமிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே நம்மளும் தண்ணி எடுக்க கிளம்பியாச்சு. அப்பாவும் நம்மக்கிட்ட இருந்து தண்ணியை ஆப்போசிட்டில் வந்து வாங்கிட்டு போய் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து தெரியுதில்ல, இந்த கம்மாயிலேருந்து தான் தண்ணி மோந்து கொண்டு போய் நம்ம அந்த ட்ரம்மில் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். 2 ட்ரம் எடுத்தாச்சு. நடுவுலேயே நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நாய் சவுண்டு கேட்டுச்சு. என்னன்னு வந்து பார்த்தா மாமா போட்ட வலையில் நாய் மாட்டிக்கிச்சு. அப்பா வந்து பார்த்துட்டு 12 ரூபா எடுத்துகிட்டு வா, அறுத்து விட்டுறலாம், இதை எடுக்க முடியாது அப்படின்னாங்க. நம்ம வர்றதுக்குள்ளே அப்பா எடுத்து விட்டுட்டார் போல். நாய் நமக்கு எதுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் காஃபியும் மிச்சரும் குடித்தோம். குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட நாய்ங்களுக்கும் கொஞ்சம் வச்சிடலாம் அப்படின்னு பிஸ்கட்டு தாளை எடுத்துகிட்டு அதில் 2 நாய்ங்களுக்கும் கொஞ்சம் வச்சோம். நாய்களும் சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 ட்ரம்மையும் நிமித்தாச்சு. அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் ஆட்டுக்குட்டிக்கு குலை அறுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா நம்மளோட சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மக்களே. பாய்.